இளைஞரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை அடுத்த ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மகன் ராஜு தனியார் நிறுவனத்துல பணிபுரிந்து வராரு. இவர் கடந்த மாதம் இரவு அம்பத்தூர் திரையரங்கம் ஒன்றுல திரைப்படம் பார்த்துவிட்டு ஆவடி ரயில் நிலையத்துக்கு நள்ளிரவில் வந்திருக்காரு. அப்பொழுது ரயில் நிலையம் அருகே புதருக்குள் மறைந்திருந்த சிலர் ராஜு கத்தியை காட்டி மிரட்டி, வாய் பொத்தி, கை கட்டி வலுக்கட்டாயமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த ராஜு அவர்களிடம் தப்பி செல்ல முயன்று சத்தமிட்டிருக்காரு. இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர் ராஜு மீன் வெட்டும் கத்தியால் தலையில் வெட்டி இருக்காங்க. இதில் பலத்த காயமடைந்த அவரிடமிருந்து 1.5 சவரன் தங்க சங்கிலி மற்றும் செல்போன் ஆகியவற்றை வழிப்பறி செய்து விட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இது குறித்து ராஜுவின் தந்தை பிரபாகரன் ஆவடி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் புகார் அளித்தாரு. புகாரை பெற்றுக்கொண்ட இருப்பு பாதை போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறி ஈடுபட்ட நபர்களை தீவிரமாக தேடி வந்தாங்க. நிலையில் சுற்று வட்டார பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த இருப்பு பாதை போலீசார் ஆவடி ரயில்வே நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக வகையில் சுற்றில் இருந்த இருவரை போலீசார் பிடிக்க முயன்றாங்க. அதில் ஒருவர் போலீசில் சிக்கிக்கொள்ள மற்றொரு தப்பி ஓடி இருக்காரு. பிடிப்பட்ட நபர் பட்டாராம் நெமிழ்ச்சேரி பகுதியை சேர்ந்த ஸ்டாலின் என்பது தெரிய வந்தது. இவருடன் இருந்த தப்பி ஓடியது அதே பகுதியை சேர்ந்த பிரவீன் என்பதும் இருவரும் ரயில் நிலையம் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடையில கள்ள சந்தையில் மது வாங்கி அறிந்து விட்டு நள்ளிரவு நேரத்துல புதருக்குள் மறைந்து தனியாக வருபவர்களை கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்தது வாடிக்கை வைத்திருந்து தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஸ்டாலினை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தாங்க. தப்பியோடிய மற்றொரு வழிப்பறி நபர் பிரவீனை ரயில்வே தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. ரயில் நிலையம் அருகே தனியாக வந்த வாலிபரை வழிமறித்து கத்தியை காட்டி நகை பறிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.